கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. படிப்பு சார்ந்த பயம் அல்லது தேர்வு சார்ந்த பயம், இது குழந்தைகளை மரணம் வரைக்கும் இட்டு செல்லும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வியப்பா இருக்கும். இதை பத்தி தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு சின்ன ஒரு ரீகேப்பா பார்த்துட்டு வந்துருமா? அன்பு செய்ய அரவணைக்க யாருமே இல்லையேங்கிற ஒரு கவலை. இப்போ ஒரு சைல்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய ஃபேஸ் பண்றாங்க. சோ அவங்களோட மூல வளர்ச்சி இன்னும் ஃபுல்லா அடையாதனால இந்த மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. பயம் வந்துருச்சு, வரக்குள்ள மேல இருந்து குதிச்சுட்டாங்க மாடியில இருந்து. அந்த பிளட் கலர் அவளுக்கு பிடிக்குமா, அதனால கிழிச்சுக்குவாளாம். இவர் அணுக ஆரம்பிச்சு அதை பார்த்து அந்த தாங்க முடியாத அந்த புள்ள வந்து சூசைட் பண்ணி. கடந்த வாரம் நம்ம என்ன பார்த்தோங்கிறத இப்போ ஒரு சின்ன ரீகேப்ல பார்த்தோம். தொடர்ந்து இந்த வாரமும் அதே தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. நீங்க இந்த மாதிரி ஒரு டீச்சரா இருக்கீங்க, ரிசல்ட் ஓரியன்டான டெத் எதுவும் நிறைய பார்த்திருக்கீங்களா? இல்ல எதுவும் வந்து உங்களை நிறைய நடக்குதா? முதல்ல ரிசல்ட் ஓரியன்டா அப்படின்னு சொல்ல போனா, குழந்தைங்க வந்து தான் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறதே இல்லை. மேடம் சொன்னாங்க இல்லையா, டாக்டர் மேடம் சொன்னாங்க, பேரண்ட்ஸினுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் அந்த குழந்தைங்க அந்த ஒரு உணர்வை தூண்டுது. இதனால இறந்த குழந்தைங்களா பார்த்திருக்கேன். சரி, பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு காரணம்னு சொல்லலாம், பள்ளிக்கூடங்களின் அழுத்தமும் ஒரு காரணமா இருக்குல்ல? இருக்கலாம். ஏன்னா சிலபஸ் ஹெவியா இருக்கு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல சிலபஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு, அதனால கூட சொல்லலாம். யாரோ சொன்னாங்க, முதல் மார்க் எடுக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து மார்க் போயிருமோன்னு சொல்லி எல்லாம் கூட நீங்க சொன்னீங்க. ஸோ நல்லா படிச்சு பாஸும் ஆகிறக்கூடிய குழந்தைக்கு ஒரு பயம் வர அளவுக்கு தான் நம்ம, அது ஏன் பள்ளிக்கூடங்கள்ல அந்த பயம், அந்த பயத்தை வந்து பூஸ்ட் பண்றாங்க? அதை எப்படி பள்ளிக்கூடங்கள் அந்த குழந்தைங்கள்ட்ட இருந்து அந்த படிப்பு சார்ந்த பயத்தை எடுத்து, இல்ல இதெல்லாம் வந்து தற்கொலைக்கு போற அளவுக்கு இல்லைன்னு பள்ளிக்கூடங்கள் என்ன பண்ணணும்? ஒரு பள்ளிக்கூடமோ ஒரு டீச்சரும் முதல்ல, குழந்தைங்க கண்டிப்பா எல்லா குழந்தைங்க பெர்ஃபெக்டா இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது லேர்னிங் டிஃபிகல்ட்டி, நம்ம முன்னாடி இந்த ஷோல அதை பேசியிருப்போம். சில சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு, எல்லாமே வராது. அந்த மாதிரி குழந்தைங்களை முதல்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஸ்கூல் தான், டீச்சர் தான் அது பண்ண முடியும். லேர்னிங் டிஃபிகல்ட்டி இஸ் ஃபைன் டாக்டர், நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம், கொண்டு போயிரோங்கிறது வேற. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு நல்லா படிக்கிற குழந்தை, நம்பர் 1 ரேங்க் வாங்கக்கூடிய குழந்தை நம்பர் 2 வாங்கிருச்சுன்னா தற்கொலை பண்ணிக்கிறது நம்ம பார்த்திருப்பீங்க. நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க, எல்லாருமே சொல்றாங்க பார்த்திருக்காங்க. இல்ல ஒரு 100 மார்க் வாங்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தை 99 வாங்கிட்டா பெற்றோரோட அழுத்தத்தை விடவும் பள்ளிக்கூடத்துல வந்து 2 விஷயம் நடக்குதுங்கிறாங்க. ஒண்ணு வந்து கம்பேரிசன், 100 மார்க் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை 99 வாங்கிட்டா கம்பேரிசன்ல இறந்துறதையும் நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி எதுவும் நீங்க பார்த்திருக்கீங்களா? சரி, இப்போ வந்து நல்லா படிக்கிற பொண்ணு வந்து நான் கம்மியாக மார்க் எடுத்தால் தான் தற்கொலை பண்ணுங்க. நல்லா படிக்காத பொண்ணு வந்து கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்தால் அவங்க வந்து மோட்டிவேஷன் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து நல்ல இது பண்ணுவாங்க, நம்ம இன்னும் இன்னும் படிக்கணும், இது இப்போ இந்த இது நல்லா இருக்குது. டீச்சர் சொல்லுவாங்க 35 வாங்கின பொண்ணு 40 வாங்கிட்டா பரவாயில்ல, இந்த தடவை நல்ல மார்க் எடுத்துட்டே இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லாரும் சொல்ல அவங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட் வரும் இல்லையா. அது மாதிரி அந்த நல்லா படிக்கிற பொண்ணு மார்க் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல விட்டுரு. நீங்க யாரும் அந்த மாதிரி நல்லா படிச்சு குழந்தை இறந்ததை வந்து பாத்திருக்கீங்களா? நல்லா படிச்ச குழந்தை இறந்த பாத்திருக்கீங்க நிறைய பேர். எக்ஸாம் டைம், பப்ளிக் எக்ஸாம் வந்து வேற மாதிரி இருக்குங்க. ஸ்கூல்ல வந்து மார்க் வந்து டீச்சர் போடுறாங்க, அவங்க வந்து இந்த பொண்ணு நல்லா படிக்கும், அவங்களோட பேப்பர் எடுக்கும் போதே இந்த பொண்ணு நல்லா படிக்கும் அப்படின்னு அவங்க பார்த்து எப்படியே போட்டுறாங்க, மார்க் நல்லபடியே போட்டுறாங்க. ஆனா பப்ளிக்குங்கிறப்போ அவங்க வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த பண்ணணும் அப்படி போடணும்னு போடும்போது அது மார்க் கொஞ்சம் கம்மியாயிருது. அந்த கம்மியாகும் போது நம்ம இவ்வளோ நினைச்சோமே, நான் இவ்வளோ நல்ல மார்க் எடுத்து இப்போ லாஸ்ட்ல எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ அவங்க வெக்ஸ் ஆகி பாய்சன் சாப்பிட்றாங்க. அதுவும் அவங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு கூட தெரியாது. அந்த மன அழுத்தத்துல நம்ம பேசி இது பண்ணாலும் கூட பரவாயில்ல, ஏதாவது சின்ன சின்ன இதெல்லாம் சாப்பிட்டுறாங்க, ஓசுமே அது மேஜரா கூட போய் இறந்து கூட போயிடுவாங்க. ஓசுமே காப்பாற்ற நல்லா படிக்கிற குழந்தைகள் வந்து இறந்து போறாங்க. ஸ்கூல் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த ஒரு ப்ரெஷர், அவங்க சொல்ற மாதிரி நான் நல்லா எப்பவுமே நான் 99, 100 அந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு இருக்கிற குழந்தை சடனா இந்த பொது தேர்வுல 10th or 12th கம்மியா மார்க் வாங்குறாங்க. ஆனா அவங்களுக்கு அதனால அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு குழந்தைக்கு நம்ம ஒரு பெற்றோரா, நம்ம ஒரு டீச்சரா அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி எப்படி நம்ம முன்னாடி போறதுன்னா தான் நம்ம முதல்ல சொல்லி கொடுக்கணும். நீங்க இது ஸ்கூலுன்னு தான் பெற்றோர்கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கு? பள்ளிக்கூடங்கள் குழந்தைகள் மேல இருக்கக்கூடிய இந்த பிரஷரை குறைக்கிறதுக்கு எப்படி எல்லாம் இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ வந்து ஸ்கூல்ல வந்துங்க, நம்மளுக்கு எல்லா பெரிய ஸ்கூல்ஸ்லையும் சொல்றேன், மற்ற எனக்கு தெரியலைங்க மற்ற எப்படி இருக்குன்னு. இங்கே நான் இதில் தமிழ்நாட்டில்
அவங்க என்ன செஞ்சுறாங்கன்னா இந்த பிள்ளை இவ்வளோதான் எடுக்கும்னு ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 60 to 70 ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்க, 80 to 90, 90 to 100. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒரு பொண்ணை டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பொண்ணை வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ இவங்க இந்த பேர் மட்டும் படிச்சா இதெல்லாம் அதாவது குரூப் பண்ணிட்டு இந்த ரேங்க்குக்கு இவங்க தான் லாய்க்குன்னு சொல்லி படிக்கிறாங்க. இதுல மாறுச்சுனாலே ஆமாங்க. இந்த ரேஸ்ல வர்றதுல வந்துட்டுங்க நாங்க பேரண்ட்ஸ் என்ன செய்யறோம்னா இந்த குரூப்புக்குள்ள தள்ளுறதுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே இவங்களை இல்லைன்னா என்ன செய்யறாங்கன்னா அவங்க எடுத்துக்கிறது கிடையாது. அந்த 90 to 100%க்கு நம்ம பிள்ளைய தள்ளி கொண்டு போய் அந்த ஆஃப் அலிக்குள்ள கொண்டு போய் உட்கார வச்சிடணுங்க நாங்க. இல்லைன்னா அவங்க அந்த ஃபர்ஸ்ட் அந்த 90 to 100 பிள்ளைங்களை என்ன ட்ரெயின் பண்றாங்களோ அதை இது உங்களுக்கு யாருக்குமே கொடுக்கறது இல்லை. ஓகே, ஒரு நிமிஷம் சார். இப்போ வந்து இப்போ ஸ்கூல் பற்றி சொல்கிறீங்களே, ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க தான் மோஸ்ட்லி நிறையா, ஒரு 100ல் ஒரு 80% ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற அவங்க சொன்னதுக்கான காரணம் அதுதான். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஸ்போர்ட்ஸு, அப்புறம் ரொம்பலாம் அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க. இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லா வகையும் கிடைக்குது. இது பிரைவேட் ஸ்கூல்னப்போ அவங்க ஃபீஸ் கட்டுறாங்க, அதுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தை இங்கிலீஷ் படிக்குது, இந்த குழந்தை இப்போ நீங்க சொன்னதுக்குள்ளதான் அதுவும் வருது. அவங்க சொன்னது எல்லாமே ஒண்ணுதான் இல்லையா? வெரி குட். அதாவது அந்த போர்ஷனுக்குள்ள அந்த நம்பர் 1க்குள்ள அந்த குழந்தைய கொண்டு போய் தள்ளி வைக்கணும். 1 கூட கிடையாது, ஒரு 1ல இருந்து 10க்குள்ள கொண்டு போய் தள்ளி போய் உட்கார வைக்கணுங்கிற போது அவங்க நீங்க சொன்ன மாதிரி பிரைவேட் செக்டர்ல தான் அது நடக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து காமனா பாத்துடுறாங்க. ஸ்கூல்லேயே வந்து இந்த டீச்சர்ஸே வந்து என்னன்னா நல்லா படிக்கிற குழந்தையில ஒரு மாதிரி பார்க்குறாங்க, கொஞ்சம் ஆவரேஜாக இருக்க குழந்தை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னன்னா உன்னால் பண்ண முடியாது அப்படி அவங்க டிசைட் பண்ணிடுறாங்க. டிசைட் பண்ணி அந்த குழந்தை என்ன பண்ணுறாங்க, அவங்க நல்லா படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலுமே என்ன டிஸ்கரேஜ் பண்ணி உட்கார வச்சிடறாங்க. அப்போ என்னன்னா நம்ம முடியாதா அப்படியே ஒரு டிப்ரெஷன் அப்படியே அவனுக்கு போயிடு இதாயிருது அவனுக்கு அப்படியே. இதை பற்றி நம்ம வந்து போன கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி அரம்சையில் வந்து பேசியிருந்தோம். ஒரு பள்ளிக்கூடத்துலேருந்து வந்து ஒரு தலைமை ஆசிரியர் வந்து இங்கே கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து வந்து பேசியிருக்காரு. யூடியூப்ல வந்து அந்த நிகழ்ச்சி இருக்கு, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவரு அந்த குழந்தைகளுக்கு அவர் குறிப்பா நல்லா படிக்காத குழந்தைங்களை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளிக்கூடத்துல எடுத்து வச்சு சொல்லித்தரவா அப்படி இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸும் டீச்சர்ஸும் கூட நம்ம கூட தான் இருக்காங்க. அவர் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். ஆமா, எஸ். அதுதான் அந்த பிரைவேட் ஸ்கூல்ல தான் சார் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் மெயினா வந்து நடக்குது பிரைவேட் ஸ்கூல்ல தான். ஓகே, வெரி குட். எல்லாரும் இங்க இருக்கக்கூடிய 5 பேரண்ட்ஸ், நீங்க வந்து பேரண்ட்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கீங்க. என்னோட உட்பட ஒரு 6 பேரண்ட்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க. என் பசங்க பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. இங்க எத்தனை பேர்த்தோட பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க? என் பசங்க 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஒரு 7 பேர் தான் வந்து 7th படிக்கிறாங்க. நாம படிக்கும் போது கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் 100 200 இருந்தோம். 7 பேர் தான் படிக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல கோச்சிங் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து ஏதாவது அந்த புக்கு நோட்டு அவங்களுக்கு பென்சில் எல்லாமே அவங்களுக்கு அது கொடுத்துட்றாங்க. அதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குது. பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாங்க, பிரைவேட்ல இருந்து கவர்மெண்ட்டுக்கு மாத்திருக்காங்க. பிரைவேட்ல தான் படிச்சுட்டு இருந்தாங்க, 3rd வரைக்கும் அவங்க படிச்சாங்க. அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் ஃபைனான்சியல் ப்ராப்ளம் தாங்காட்டி நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்திட்டோம். அங்க வந்து எங்களுக்குமே ரொம்ப நாங்கள் வீட்டையும் பார்த்துட்டு குழந்தைங்களுக்கும் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷரா இருந்துச்சு. அப்போ வந்து நல்லா படின்னு சொல்லிட்டே இருந்தோம். அப்புறம் இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த பிரச்சனை இல்ல. அவங்க வந்து ஓகே, இது ஒரு சொல்யூஷன். ஆக்சுவலா நீங்க காரணங்கள் பார்க்கும்போது இது ஒரு சொல்யூஷனா இருக்கு. இல்ல, வெரி குட். உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம். அதாவது இது வரைக்கும் நம்ம வந்து காரணங்கள் பார்க்குறோம், இதுதான் காரணம். ஆனா நம்ம வீட்ல எல்லாருமே பிரைவேட் செக்டர்ல தான் போட்டிருக்கோம். டிவிலையும் சொல்றாங்க, அரசியல்வாதிகளும் சொல்றாங்க அவங்கவுங்க குழந்தைகளை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைங்கன்னு. ஒரு பெரிய செக்டார்ல இருக்கவங்களே வந்து அவங்கவுங்க குழந்தை கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரு சாதாரண ஜாப்ல இருக்கவங்க வந்து நம்ம தான் இப்படி இருந்துட்டோம். ஆனா உண்மையா இந்த அழுத்தம் வந்து அந்த குழந்தை மேல திணிக்கப்படுதுங்கிறத தெரிஞ்சேதான் நம்ம வந்து பிரைவேட் செக்டர்ல சேர்க்கிறோமா? தெரிஞ்சுதான் செய்யணும் சார். நம்ம தெரிஞ்சே தான் பண்றோம். அண்டர் ப்ரெஷர்லயாவது நம்ம ஏதோ ஒரு வகையில பிள்ளைங்க மேல போகணும். அது எந்த வகையா இருந்தா என்ன, பேரண்ட்ஸோட இது. பட் இந்த மாதிரி ஒரு சூசைட், செல்ஃப் ஹார்ம் இதெல்லாம் வர்றப்பதான் சுதாரிக்கிறோம். அது வரைக்கும் வந்து எப்படி தள்ளி விடுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் நம்மளோட. அது ஒரு நல்ல எண்ணம் தான், அது ஒரு தீய எண்ணம் கிடையாது. ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து நம்ம கவர்மெண்ட் சூழ்நிலை வந்து நல்லா படிச்சா தான் வந்து நம்ம ஏதோ ஒரு நல்ல ஜாப் போக முடியும். பிரஷர் வந்து நம்ம குழந்தைங்க மேல வந்து நம்ம தான் போடுறோங்கிறத பெற்றோர்கள் ஒத்துக்கிறீங்களா? இந்த பிரைவேட் செக்டர்ல போட்டு நம்ம தான் வந்து அந்த அழுத்தம் கொடுக்குறோங்கிறத ஒத்துக்கிறீங்க இல்லையா? தட் இஸ் வாட் இட் இஸ். டாக்டர் சொன்ன வந்தது அதுதான். இந்த பிரஷர் எந்த ஸ்கூல்ல இருந்தாலும் அந்த பிரஷர் வந்து
விழுந்துருது. அதை எப்படி அந்த குழந்தைங்களை தெரிஞ்சுக்கிறது, அந்த குழந்தைங்க இந்த ப்ரெஷர் வந்துருச்சு அப்படிங்கிறத பெற்றோர் தெரிஞ்சுக்கிட்டு அட்ரஸ் பண்றது டாக்டர்? குழந்தைங்க நார்மலா அந்த டைம் அந்த ரொம்ப ப்ரெஷரா இருக்காங்க, ரொம்ப டென்ஷனா இருக்காங்க, அந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்க நார்மலா 2 விஷயம். ஒரு விஷயங்கிறது கண்டிப்பா குழந்தைங்க வித்ட்ரா பண்ணுவாங்க, எல்லாரோட ரொம்ப பேச மாட்டாங்க, எல்லாம் பயந்து போய் ரொம்ப படிப்பாங்க. அப்படி இல்லைன்னா நார்மலா சந்தோஷமா விளையாடிட்டு வெளியே போயிட்டு எல்லாரோட பேசிட்டு இருக்கிற குழந்தைங்க ஐசோலேட் ஆயிருவாங்க, ஒரே ஒரு இடத்துல உட்காருவாங்க. இந்த யாருக்கு நார்மலுக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்ன? நீங்க சொன்னீங்க இல்லையா ரொம்ப படிப்பாங்க நார்மல்ல இருந்து அப்படிங்கிறது, அதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறது? ஒரு குழந்தைங்கிறது இப்போ ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் படிச்சுட்டு இருக்குது குழந்தைங்கிறது பயத்துல ரொம்ப நைட்டு ஃபுல்லா படிக்கிறது. அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட நோட்ஸ் எல்லாம் ரொம்ப கொண்டு வரது. சடனா நம்மளே ரொம்ப நல்லா படிக்கிறோம் போல, குழந்தை ரொம்ப நல்லா பண்றா, பரவாயில்ல, வெரி குட் அப்படி நாங்க ஒரு பெற்றோரை நாங்க நினைச்சுக்கிறோம். ஆனா குழந்தையோட ஆக்சுவல் பயத்தினாலதான் குழந்தை அப்படி படிச்சுட்டு இருக்குது. அந்த பயம்ங்கிறது ரொம்ப பயமும் இருக்கக்கூடாது, ஒரு அளவுக்கு இருக்கணும் குழந்தைங்களுக்கு. இப்ப இருக்கிற நிறைய பெற்றோரோட கம்பெனிங்கிறது குழந்தை படிக்கிறதே இல்ல, ரொம்ப அசால்ட்டா இருக்காங்க. ஆனா இந்த ரொம்ப பயம் வரும்போதுதான் அவங்களுக்கு தோணல்கள் வர தோணும். ஓ இது இப்ப நான் மார்க் வாங்குறேன்னா என்ன பண்ணுவோம் அப்படி கேள்விப்பட்டிருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க மனசுல அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, இந்த மாதிரி நான் மார்க் வாங்கலைன்னா என்ன பண்ணலாம், என்ன நடக்கும், அம்மா அப்பா திட்டுவாங்க, இது வராது அப்படின்னு நான் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி தோணல்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்ப ரொம்ப ப்ரெஷர், சடனா ஒரு பயம், ஒரு ஓவர் பயம், அந்த பயத்துல அதிகமா படிப்பாங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஆகுனா ரொம்ப ஐசோலேட், யார்கிட்ட பேசுறது இல்ல, ஒண்ணு எதுலயும் நீங்க போங்க நான் வர மாட்டேன், நான் வீட்லயே இருந்துக்கிறேன், அந்த மாதிரி எப்போ தனிமையை தேடிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். அந்த மாதிரி ஒரு ஐசோலேஷன் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடவும் ரொம்ப விலக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஏதாவது தோணல் ஆரம்பிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது உளறிடுவாங்களோங்கிற பயம், ஏதாவது எனக்கு அப்படி தோணுது அப்படின்னு அவங்க போய் ஏதாவது அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுவாங்களோ அப்படிங்கறதுனால ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இப்பதான் கூகுள் எல்லாம் இருக்கும் போது என்ன மாதிரி பண்ணலாம், என்ன மாதிரி டைப் இருக்கு, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ நீங்க எப்பவுமே வீட்டுல நெட் இருந்துச்சுன்னா ஹிஸ்டரியில பாருங்க. நிறைய டைம் நாங்க பேஷண்ட்ஸ் நம்ம பாத்தீங்கன்னா ஃபேமிலி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம், ஹிஸ்டரியில நீங்க பாத்தீங்கன்னா அது பிக்கப் ஆகும், எப்படி பண்றது, என்ன நடக்கும்னு அவங்க அதுல ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஸோ நீங்க கூகுள் ஹிஸ்டரியில நீங்க செக் பண்ணுங்க, கண்டிப்பா அந்த மாதிரி பிக்கப் ஆகும். ஒரு 10% குழந்தைங்க என்ன ஆகும்னா ரொம்ப ஜாலியா இருப்பாங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு உங்களுக்கு முன்னாடி காமிப்பாங்க. ஓ நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ஓ நல்லா இருக்கே குழந்தை, நல்லா இருக்கானே அவன், ரொம்ப ஹாப்பியா இருக்கானே அப்படின்னு. அந்த பிரச்சனை ஏதாவது நடந்திருக்கும், நடந்ததுக்கு அப்புறம் நீங்களா திட்டிருப்பீங்க, ஏதோ நடந்திருக்கும். அதுக்கப்புறம் சடனா அவன் ரொம்ப ஜாலியா எல்லாரோட பேசி ரொம்ப ஓவரா ஹாப்பி ஆகும்போது அவன் மனசுல ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டான், நான் இதுதான் பண்ண போறேன், நான் இப்படிதான் பண்ண போறேன் முடிவு பண்ணிட்டு அவன் ஜாலியா இருக்கான். ரொம்ப ஜாலியாவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்க சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா பேரண்டா கொஞ்சம் பத்திரமா இருந்துட்டு ஹெல்ப்புக்கு வாங்க. நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, பயப்படாதீங்க, நீங்க கொண்டு வாங்க. என்ன ஆகுது, நிறைய டைம் நம்ம ஒரு பயம், ஒரு தயக்கம், வேற யார் ஏதாவது பேசிடுவாங்க, ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இது என்ன பெரிய விஷயமா, இதுக்கெல்லாம் நாங்க போய் டாக்டரை பார்க்கணுமா அப்படிங்கிறது யாராவது இல்ல. நான் கேக்குறது அந்த சந்தோஷமா இருக்கிற சூழ்நிலையில எப்படி நம்ம போய் டாக்டர் அணுகிறது. என் குழந்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கா, அதனால நான் டாக்டர்கிட்ட வந்து எப்படி சொல்ல முடியும்? மாதா தொலைக்காட்சியின் அறம் செய் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. நீங்க உங்களுக்கே தெரியும், ஒரு பெற்றோரா உங்களோட குழந்தை பத்தி உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? அந்த குழந்தை சடனா ரொம்ப ஓவரா எல்லாரோட மிங்கிள் ஆகுது, ரொம்ப ஓவரா பேசுது, அது கண்டிப்பா ஏதாவது ஒரு எபிசோட் இருக்கும், ஏதாவது நடந்து இந்த மாதிரி நடந்திருக்கும், மார்க் சரியா வாங்கியிருக்காது, இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்கும், ஏதாவது நடந்திருக்கும். அதுக்கப்புறம் குழந்தை இந்த மாதிரி ரொம்ப ஓவர் ஹாப்பி. எனக்கு தெரிஞ்சு நிறைய குழந்தைங்க இந்த குழந்தையா பண்ணுச்சு, நேத்து கூட பார்த்தேன் நல்லா இருந்தா, நேத்து கூட வீட்டுக்கு வந்துட்டு போனானே, அந்த மாதிரி நம்ம பேசுற மாதிரி ஆயிருது நிறைய டைம். நம்ம எப்பவுமே நினைக்கிறோம் சூசைட் செல்ஃப் ஹார்ம்னா ரொம்ப பிரச்சனை, இப்படி இருப்பாங்க, சோகமா இருப்பாங்க, அதுதான் நடக்கும், அவங்கதான் அப்படி இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்ல, சில கேசஸ் இப்படியும் இருக்கு. அந்த நொடி பொழுதுல எடுக்கக்கூடிய முடிவு அந்த ஒரு செகண்ட்ல அவங்க கூட ரிக்ரெட் பண்ண முடியாது, நாங்க ஒரு பெற்றோரா ரிக்ரெட் பண்ண முடியாது, இங்க இருக்கிற நர்ஸஸ் சேவ் பண்ண முடியாதுன்னு அவங்க அங்க நின்னுட்டு எல்லாருமே ஐயோ இப்படி நடந்துச்சே அப்படின்னு தான் சொல்லுமே தவிர வேற எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. ஓகே, இது ரொம்ப ஒரு இதா போயிட்டு இருக்குது. படிப்பு சார்ந்த விஷயங்கள்னால வரக்கூடிய பயங்களை பத்தி நிறையவே பார்த்துட்டோம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம்னா அடலசன்ஸ், காதல். அது அணுக போகும்போது அதனால நிறைய டெத் வந்துறத பார்த்துருக்கோம். நீங்க பார்த்த கேசஸ்ல அந்த மாதிரியான விஷயங்கள் வித்தியாசமா எதுவும் பார்த்திருக்கீங்களா? மொபைல் போன் ஏண்டி யூஸ் பண்ணிட்டு இருக்க, ஓகே என்ன பண்ணிட்டு இருக்க, இது மட்டும்தான் அவங்க அம்மா கேட்டிருக்கிறாங்க. நைட்டு அவ வந்து பாய்சன் எடுத்துட்டு வந்த அட்மிஷன் சேவ் பண்ண முடியல.
காரணம் அந்த வேற யாரோ காரணம் நீ அவளை வந்து அவங்க அம்மா திட்டாங்களாமா. ஓகே. ஆனா பேசிட்டு இருந்தது வேற ஒரு பையன். பார்த்துட்டு இருக்காங்க, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க பயம் வந்துருச்சு. அப்படிங்கறது கேட்ட பயத்துல அவ பாட்டுக்கு ஐயோ மாட்டிக்குவோமோ அப்படிங்கறதுல எடுத்துட்டான். பொண்ணு வந்து அவங்க அம்மாட்ட சொல்றாங்க, இப்படி வந்து சிலது நடந்துட்டு இருக்குமா, உங்ககிட்ட சொல்றேன், இப்பவே சொல்லிடுறேன், ஆனா பையன் வந்து வேற ஜாதி ஓகே. அப்படி சொல்லியிருக்காங்க. வேண்டாம்ப்பா விட்டுருப்பான் அப்படின்னு. இந்த பொண்ணு சொல்லிச்சாமா, இல்லை முடியாது நான் வந்து கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு இந்த அம்மா சொல்லியிருக்குது, இல்லைம்மா செத்து போயிடுவேன்னு சொல்லியிருக்குது. அவங்க அம்மா இந்த மாதிரி 100 தான் சொல்லியாச்சு, நீ நானும் கேட்டேன், விட்டுரு அதை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அந்த பையன் வீட்டில் மிரட்டியிருக்கிறாங்க பொண்ணை, என்னென்னா நீ அதை நினைக்காத, அந்த மாதிரியெல்லாம் நினைக்க வேணாம்னு சொல்லி அதுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் மேரேஜ் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு வீட்டில் ஃபோன் பண்ணேன், உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு, நம்மளை திட்ட போகிறான்னு நினச்சி பாய்சன் எடுத்துச்சு. அப்போ அந்த எல்லோரும் வந்து கெஞ்சுறாங்க, இல்லைம்மா நான் உன்னை ஏற்றுக்கிறது தான் நான் சொல்கிறேம்மான்னு சொல்லி. அந்த பொண்ணு சொல்கிறான், நான் தெரியாமல் வந்து குடிச்சிட்டேன், மன்னிச்சுக்கன்னு சொல்லிட்டு என்னை காப்பாற்று கெஞ்சுது. ஃபஸ்ட்டு எப்படியோ என்னை காப்பாற்றி விடுங்க, என்னை ஏற்றுட்டாங்க, முடியல, டெத்து. +1 படிச்சுட்டு பொண்ணுங்க லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, பையனும் இந்த பொண்ணும். அந்த பையன்கிட்ட இன்னொரு பொண்ணு பேசுனது பொசசிவ் ஆகி இந்த பொண்ணு சூசைட் ஐயோ, அட்டெம்ப்ட் பண்ணி இறந்துருச்சு. இறக்கல, பிரெயின் பாதிச்சு. கண்டினியூஸ் கன்வல்சன், பிரெயின் டெட்னு சொல்ல முடியாது, கண்டினியூஸ் கன்வல்சன். ஓகே. அப்பப்போ அது தேவைப்பட்டு. சார் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி நான் பார்த்ததே ரொம்ப எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. அவங்க பேரண்ட் வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஏன்னா வீட்டில் சண்டை போட்டே இருப்பாங்க நம்ம எப்பவுமே. அப்புறம் ரொம்ப சண்டை ஓவராக ஜாஸ்தியாச்சு. அந்த பொண்ணு வந்து சமாதானப்படுத்துறதுக்கு பார்த்தாங்க, முடியல. அப்புறம் என்ன நீங்கள் இதாகலைன்னா நான் எதாவது பண்ணிடுவேன் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் கேட்காம அவங்க சண்டை போட்டே இருந்தாங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கு என்னன்னே தெரியல, பக்கத்தில் இருந்த பாட்டில் எடுத்து குடிச்சிருச்சு. அது வந்து ஆசிட். அந்த குழந்தைய அப்படியே தூக்கிட்டு வந்தாங்க, காப்பாற்றவே முடியல. ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காங்க, அவங்க அம்மா டீச்சரு இருந்தால் கூட ரொம்ப நாள் வீட்டில் தனிமையாக இருந்திருக்குது, பேசியிருக்குது. அவங்க கேட்கும்போது அந்த மொபைல் ஃபோனை காமிக்காமல் டெலீட் பண்ணிடுச்சு. அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கடைசியில் பாத்ரூமில் போய் சூசைட் பண்ண ஒரு தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ நிறைய காரணங்கள் காதல் சார்ந்து கூட இருக்குது. அது வித்தியாசமா இருக்குது. நம்ம நினைச்சிருப்போம் காதல் தோல்வி தான் ஒரு காரணமா இருக்கும்னு தான் நம்ம நினைச்சிருப்போம். இது நீங்க சொன்ன அந்த பொசசிவ்னஸ்ங்கிறதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காரணம். அப்பா அம்மா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க நல்லா இல்லைங்கிறது அந்த குழந்தைய பாதிச்சு இறக்குறதுங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு காரணம். அதுவும் இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது பெற்றோர்கள். ஆனா இப்படி ஒரு விஷயம் பொதுவா இந்த அடலசன்ட் ஏஜ்ல இருக்கவங்க, மறுபடியும் அந்த 13 பருவத்தில் இருக்கவங்க தான் இந்த விஷயத்திலையும் வந்து உள்ள வர்றதுக்கான காரணம், வருவதற்கு விக்டிமா இருக்காங்க. எதனால ஐ மீன் இந்த எண்ணங்கள் வர்றதை வந்து அந்த குழந்தைங்க எப்படி தவிர்க்கலாங்கிறத எப்படி சொல்றது டாக்டர்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம ஒரு என்ன புரிஞ்சுக்கணும்னா, காதல்ங்கிறது ஒரு லவ், காதல்னு சொல்ல மாட்டேன், லவ் அப்படிங்கிறது ஒரு நார்மல். ஓகேங்களா? அது எல்லாருக்குமே வருது. அது ஒரு அம்மாவுக்கு எனக்கு ஒரு லவ்வா இருக்கு, ஐ லைக் மை மாம், அல்ல அப்பாவுக்கு அந்த மாதிரி ஒரு லவ் அப்படிங்கிறது ஒரு நார்மல். ஆனா என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ஒரு பெற்றோரா, ஒரு டீச்சரா, ஒரு சொசைட்டில நம்ம அது ஒரு தப்பு, அது ஒரு டேபு, அதை பத்தியே பேசக்கூடாது. அது ரொம்ப தப்பு. அது பண்றவங்க தப்பு, அதை பத்தி பேசுறவங்க தப்பு, அது சொல்றவங்க தப்பு, எல்லாமே நம்ம தப்புன்னு சொல்லும் போது, ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு ஸ்வீட்டை கொடுத்து சாப்பிடாதேன்னு சொன்னா அதுதான் டச் பண்ண போகும். அதே மாதிரி குழந்தைங்களோட மனசும் அவங்க பிரெயின் க்ரோ பண்ற வரைக்கும் நீங்க என்ன வேண்டாம் நோன்னு சொல்றீங்களோ அங்கேதான் அவங்களுக்கு கை போய் வைக்க தோணும், அது போய் பண்ணவும் தோணும். லவ்ங்கிறது ஒரு நார்மல், இட் இஸ் நார்மல். அது முதல்ல நீங்க குழந்தைங்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நான் முதல்ல என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, அது ஒரு பிரச்சனை இல்லை, அது நார்மல், ஓகே ஃபைன், அந்த மாதிரி வந்திருக்குது, தோணல் இருக்குது, ஓகே. ஆனா அதுக்கு இது ரைட்டான ஏஜ் இல்லை. நம்ம முதல்ல அவங்க அது டாபிக் ஓபன் பண்ணால ஒண்ணு கத்துறதுமா, சண்டை போடுறதுமா, அடிக்கிறதுமா, ரொம்ப நம்ம அந்த ஆப்போசிட்டா நம்ம போகும்போது குழந்தைங்க ஒண்ணு அதை மறைப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைங்க லாஸ்ட்ல வரும்போது நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அது ஒரு நார்மல் இமோஷன் அப்படின்னு நம்ம ஒரு அக்செப்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, குழந்தைங்களோட உட்கார்ந்து பேசுற அளவுக்கு நமக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும். ஒரு பெற்றோரை ஒரு ஃபர்ஸ்ட் கோவப்படாம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை ஃபர்ஸ்ட் முழுசா கேட்கணும். ஓகே, இது முக்கியமான விஷயமா எனக்கு தோணுது, கேட்கறதுங்கிறது. பெற்றோரை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, சொல்லி அட்வைஸ் பண்ணி பழகி குழந்தை ஒரு சென்டென்ஸ் முடிக்கிறதுக்குள்ள நம்ம 4 அட்வைஸ் சொல்லிடுவோம்.
தற்கொலை எண்ணம் குழந்தைக்குள்ள எப்படி வருது, அதை எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கறது தான் நாம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதே தலைப்புல தான் அடுத்த வாரமும் விவாதிக்க இருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இது மாதா தொலைக்காட்சி ஆரம்பிச்சேன்.